பணம் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. யாரும் யாருக்கும் சொந்தமானவர்கள் கிடையாது. கற்றுக்கொண்ட எதையாவது ஒன்றை தினமும் மறந்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் ஞானம். என் வேலையை நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன், இறைவன் எது வரைக்கும் அனுமதி கொடுத்துருக்காரோ போட்டோம். நீ இப்படி பண்ணலாமான்னா தூக்கில் தொங்கிடுவாங்க. பரம்பொருள் யோகம் அப்படின்றது மட்டும் இல்லை, யோகம் அப்படின்னா என்ன அப்படின்னா இணைதல்னு பொருள். எதோட இணையுது? மனம் ஆன்மாவோடு இணைந்தால் அதுக்கு பெரிய யோகம். அப்போ யோகம் எதுக்கு பண்ணுறோம்? மூச்சை நிறுத்தி உள்ளுக்குள்ளே மூச்சை நிறுத்துறோம், டோட்டலாக நிறுத்துறது இல்லை, அது சமாதி. நிறுத்தி பழகிறது. ஸோ இந்த கலையை, மனதை நிறுத்தி கையாளக்கூடிய அந்த கலையை சொல்லித்தரக்கூடிய அந்த அற்புதமான ஒரு விஷயம் தான் யோக பயிற்சி. பரம்பொருள் யோகம் எனக்கூடியது அற்புதமான பயிற்சி. வாசி யோகம், கிரியா யோகம், இன்னும் பல்வேறு வகையான யோக பயிற்சிகள் ஒன்றடங்கிய சித்த வித்தையாக இருக்கட்டும், நம்ம கிரியா யோகமாக இருக்கட்டும், இல்லை ராஜயோகமாக இருக்கட்டும், இல்லை வானாபானா சதியாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல்வேறு கலைகளுடைய கூட்டிணைவு நமது பரம்பொருள் யோகம். பரம்பொருள் யோகத்துடைய ஃபவுண்டர் மகாவிஷ்ணு கிடையாது, சித்தர்கள் மட்டும்தான். அவர்களுடைய வழிகாட்டுதலில் சூட்சம ரீதியாக இருக்கக்கூடிய வழிகாட்டுதலை நம்ம எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ யார் வேண்டுமானாலும் இந்த யோக பயிற்சியை தாராளமாக செய்யலாம், எந்தவித தவறும் கிடையாது. 16 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க தீட்சை வாங்கிட்டு பண்ணலாம். 16 வயதுக்கு உள்ளே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நம்ம யூடியூப்லேயே பரம்பொருள் ஃபவுண்டேஷன், பரம்பொருள் யோகம் ரிவீல்டுன்னு போட்டிங்கன்னா ஒரு அதில் வெளிப்படையாக பேசியிருக்கோம். ஸோ யூ கேன் வாட்ச் ஓவர் ஆன்லைன். அதான் நானே சொல்லிட்டேன், முதல்ல எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குன்னு. பிரதர், பணம் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. இந்த மைக்கே என்ன ஒரு 350 ரூபா வருமா ப்ரோ? வருமா? ஜாஸ்தி வரும்னு நினைக்கிறேன். சாரி ப்ரோ, சாரி டு இன்டரப்ட். பட் என்ன சொல்கிறேன்னா, நான் பேசுகிறதுக்கு மைக்கே 350 ரூபா ரேட்டு வர்றப்போ நான் ஒரு ஆத்திர அவசரத்துக்கு ஒரு பாத்ரூம் போகிறதுனா 5 ரூபா 10 ரூபா கேட்குறேன். பணம் இல்லாமல் எப்படி வாங்க? 1 ரூபா சம்பாரிச்சாலும் பணம் தான், 1000 சம்பாரிச்சாலும் பணம் தான், 1 லட்சம் சம்பாரிச்சாலும் பணம் தான், 1 கோடி சம்பாரிச்சாலும் பணம் தான். பெறுவதில் எந்த தவறும் இல்லை இந்த உலகத்தில். தொல்காப்பியர் தெளிவாக சொல்கிறார், பெரு, உன் மொத்த தேவைக்கும் பெரு, எந்தவித தவறும் இல்லை. ஆனால் இந்த உலகத்தை விட்டு நீ செல்வதற்கு முன்னால் ஈதல் எனும் குணத்தால் அத்தனையும் கொடுத்து விடுங்கிறார். இங்கே எல்லாரும் பெறுறோம், அதில் பிரச்சனையே இல்லை, கொடுக்கறதுக்கு மறந்துடுறோம். அதான் ப்ராப்ளம். ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது, ஊதியம் இல்லை உயிருக்கு. அதான் 16 செல்வத்தில் ஒரு செல்வம் தனலட்சுமி, அப்புறம் தைரிய லட்சுமி இருக்குது, சந்தான லட்சுமி இருக்குது, வீரலட்சுமி இருக்குது, சௌபாகிய லட்சுமி இருக்குது. அந்த லட்சுமியெல்லாம் ஞானம் வந்தால் தானாக வந்துடும். பணமும் ஒரு செல்வம். நிச்சயமாக பணம் அவசியம். பணத்தை தன் தேவைக்காக மட்டும் இல்லாமல் பொருளை அருளாக கன்வெர்ட் பண்ண தெரியும். அதுக்கு தான் இந்த மாதிரி சத்சங்கங்கள்லாம் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம். இதுக்கு உண்டான காரணமாக நான் என்ன வெளிப்படையாக பார்க்குறேன் அப்படின்னா, சொல்லலாமா வேணாம்? சரி சொல்லுவோம், அப்புறம் நம்ம வாயும் சும்மா இருக்க மாட்டேங்க. இளம் வயது கல்வியிலேயே ஞான கல்வி ரொம்ப அவசியம் பிரதர். டோன்ட் மிஸ்டேக் மீ. எங்கே போனீங்கன்னாலும் இதுதான். ஏன்னா அடிப்படையிலேயே ஞானம் வந்துருச்சுன்னா, இது என்னோடதுன்னு நினைக்கிறதுனால தானே இவ்வளோ பிரச்சனை. மெகா டிவி ஓனர் வேறு, இது என்னோடதுன்னு நினைக்கிறதுனால தான் இந்த மைக்கு யாருக்கும் கொடுக்க மாட்டேன். இது என்னதே இல்லைன்னா நீ போகும்போது எடுத்துகிட்டு போயிருங்கன்ற, அவ்வளோதானே. அவ்வளோதான், முடிஞ்சு. இந்த மைக்கை நீங்கள் அப்படியே ரிப்ளிகேட் பண்ணிக்கிங்க எல்லாத்துக்கும். பணம் என்னதுன்னு நினச்சா வலிக்கும், தங்கம் என்னதுன்னு நினச்சா வலிக்கும், புருஷன் என்னதுன்னு நினச்சா வலிக்கும். நீங்கள் கேட்கல, ஏன்டா என் புருஷனே எப்பட்றானா என்னதுன்னு சொல்லாமல் இருக்க முடியும்? இங்கே யாருக்கும் சொந்தமானவர்கள் கிடையாது. இவர் எனக்கு சப்போர்ட் பண்ண வந்திருக்கிறார், இவர் எனக்கு சப்போர்ட் பண்ண வந்திருக்கிறாரு. டைம் முடிஞ்சோன்னே அவர் வேலையில் அவர் பிஸியாயிருவார், என் வேலையில் நான் பிஸியாயிருவேன். அவ்வளோதான். ஸோ கனெக்டட் டு எவ்ரி, அட்டாச்டு டு நத்திங், கனெக்டட் டு எவ்ரி திங், நீடிங் நத்திங் அட்ராக்ட்ஸ் எவ்ரி திங். தட்ஸ் த பேஸ் ஃபார்முலா. 100% அவர்களுக்கு பொருள் சார்ந்த அறிவு மட்டும் கொடுக்காமல், மார்க்சிஸ்டத்தை அடிப்படையாக மட்டும் வச்சு சொல்லாமல், யார் பெரியவன் யார் சின்னவன்றதை மட்டும் வச்சு போகாமல், யார் பெஸ்ட்டான ரேங்க் வாங்குறாங்க, யார் பெஸ்ட்டு பேச்சு போட்டியில் பேசுகிறாங்கன்றது மட்டும் போகாமல், கற்றுக்கொள்வதில் இருக்கக்கூடிய ஆனந்தத்தை மாதிரி கற்றுக்கொண்டதை மறப்பதிலும் ஒரு ஆனந்தம் இருக்குது, அதையும் சொல்லிக் கொடுக்கணும். அதான் ஞானக்கல்வி. தினமும் எதையாவது நீங்கள் கற்றுக்கொண்டே இருந்தீர்கள் என்றால் அறிவு. கற்றுக்கொண்ட எதையாவது ஒன்றை தினமும் மறந்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் ஞானம். ரெண்டு வேறு கான்ட்ரஸ்ட், பட் ரெண்டுமே நம்ம கற்றுக்கணும். எல்லாரும் இன்றைக்கி ஒன்று லேர்ன் பண்ணிடுறோம் பிரதர். இப்போ நீங்களே எடுத்துக்கங்களேன், நம்ம குடும்பத்தில் வராத சண்டை நீங்கள் பார்க்குறீங்க, நம்ம குடும்பத்தை பற்றி உனக்கு எப்போ தெரியுன்றீங்க. எல்லார் குடும்பத்தையும் வராத சண்டை தானே. அப்புறம் அந்த சண்டையை வச்சே பேசிக்காக சொல்கிறேன். இப்போ எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பேசிக் விஷயம் என்ன? இவர் என்னுடையவர்னு நினைக்கும் போது உரிமை கொண்டாடணும்னு தோணுது, பிடிச்சி வைக்கணும்னு நினைக்கிறேன். இது என்னது இல்லைன்னு நினச்சிட்டு உங்களுக்கு அந்த அட்டாச்மெண்ட் வராது. இது உடனே நடக்காது. ஒரு சில பேருக்கு உடனே நடக்கும், ஒரு சில பேருக்கு லேட்டராக நடக்கும். பற்றற்று வாழ் ஈஸியாக சொல்லலாம், ஆனால் பற்றற்று வாழ முடியாது. அப்போ எப்படி பற்றற்று வாழ்றது? செய்கிற வேலையை செய்யணும், செய்கிற கடமையை செய்யணும், அதுலேருந்து எதையும் எதிர்பார்க்கக்கூடாது, பிரதிபலனை எதிர்பார்க்கக்கூடாது. இப்படி செஞ்சிங்கன்னா அதுக்கு பேர் நிஷ்காமிய கர்மா. எனிதிங் யூ டூ வித்தவுட் எக்ஸ்பெக்ட் எனிதிங் இன் ரிட்டர்ன், தட் வில் பி கன்சிடர்ட் as தர்மா. தர்மம் எப்போதும் கர்மங்களை அளிக்கும். அதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. ஒரே விஷயம் தான், இன்பம் என்றால் தவறான வார்த்தை, துன்பம் என்றாலும் தவறான வார்த்தை, அமைதி மிகச் சரியான வார்த்தை. இன்பம் என்பது ஆர்ப்பரிக்கும், துன்பம் என்பது அடிமட்டத்துக்கு கொண்டு போயிடும். இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை. கவிஞர் கண்ணதாசன் அழகா சொன்னார், வருவதை கண்டு மயங்காமலும் போவதை கண்டு கலங்காமலும் எவன் ஒருவன் சம நோக்கத்தோடு இருக்கிறானோ துன்பம் அவனை நெருங்குவதில்லை. அதை இன்னும் தெளிவாக சொன்னால், கவையாகி கொம்பாகி காட்டகத்தை நிற்கும் அவை எல்லாம் நல் மரங்கள், சபை நடுவே நீட்டோலை வாசியான், குறிப்பறிய மாட்டாதவனே நல் மரம்ன்றாங்க. ஸோ எல்லாரும் ஒன்று தான். உள்ளே உணராதவன் மரமாக கருதப்படுகிறான், உள்ள உணர்ந்தவன் தெய்வமாக கருதப்படுகிறான். ஆன்மீகத்தை உலகம் ஃபுல்லாக பார்ப்பீங்க. எஸ்.
நீங்கள் தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என் வேலையை நான் சரியாக பண்ணிகிட்டு இருக்கேன். பிரதர் இதை நான் எப்படி பார்க்குறேன்னா பிரதர், தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம்பாடி துன்பமிக உடன்று பிறர்வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிடப்பருவம் எய்தி கொடுங்கூற்று கிரண பின்மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் வீழ்வென்று நினைத்தாயன் பாரதியார் சொல்றாரு. இறுதியாக என்ன தெரியுமா சொல்றாரு? பேசி ஒன்றும் பயனில்லை, அனுபவத்தால் தெளிந்து உணர்வதே ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடுறாரு. பேசி ஒன்றும் பயனில்லை, அனுபவத்தால் உணர்ந்து தெளிவதே ஞானமும் முடிச்சிட்டாப்புல. அத்தனை ஞானத்தையும் பார்த்துட்டு அவர் முடிச்சிட்டாரு, ஒன்றும் இல்லைங்கிறார். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த உலகத்திற்கு அனைத்தும் அவசியமான ஒன்று தான். இந்த மாதிரியான சூழ்நிலையில் தடைகள் என்பது இது சூழ்நிலை பிரதர், சூழ்நிலை தான் கிரியேட் பண்ணுது. தனி மனிதன் எப்போதும் பிரச்சனைகளை கிரியேட் பண்ண முடியாது, சூழ்நிலைகள் தான் பிரச்சனைகளை கிரியேட் பண்ணும். நம்ம என்ன பண்ணுறோம், தனி மனிதன்ட்ட சண்டைக்கு போயிடுறோம். பண்ணது வேற ஒருத்தன், பிள்ளையை கிள்ளி விட்டு தொட்டிலை ஆட்டி விட்டு குழந்தையாக இருந்து அழுது எதிரே நின்று சிரிப்பதும் அவனே, எல்லாம் அவன் தான். ஆனால் நம்ம சண்டை போடுறது மட்டும் ஒரு ஆள்கிட்ட போகிறோம். அப்போ இது எப்படி பார்க்குறேன்னா, என் வேலையை நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன், இறைவன் எது வரைக்கும் அனுமதி கொடுத்துருக்காரோ போட்டோம். அனுபவம் மட்டும்தான் சிறந்தது. அனுபவத்தை தவிர இந்த உலகத்தில் சிறந்த கல்வி எதுவுமே கிடையாது. அனுபவம் மட்டும்தான் நாலேஜ். புரியல பிரதர், நீங்கள் அனுபவம் இருந்தால் தான் முதல்ல பேசவே முடியும். சும்மா நார்மலாக பேசுறது வேற, அது யார் வேணாலும் பேசலாம். ஹிட்டிங்காக இருக்கணும், வின்னிங்காக இருக்கணும், இன்ஸ்பைரிங்காக இருக்கணும், டவுன் டு எர்த்தாக இருக்கணும், டெம்பரன்ஸோடு இருக்கணும். அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அனுபவத்தில் தானே வரும். அனுபவம் இல்லாமல் எப்படி வரும்? இன்றைய இளைஞர்களுக்கு நீங்கள் கடைசியாக சொல்லிக்கிறது, ஐ லவ் யூ ஆல், ப்ளீஸ் லவ் எவ்ரி ஒன், ஸ்ப்ரெட் லவ். போதுங்க, நிறைய கோடீஸ்வரங்களை பார்த்தாச்சு, நிறைய ரோல்ஸ் ராய்ஸ் கார் பார்த்தாச்சு, நிறைய பென்ட்லி BMW நிறைய பார்த்தாச்சு, நிறைய அட்வைஸ் பார்த்தாச்சு. இப்போ இந்த உலகத்துக்கு என்ன வேணும்னா லவ்வர்ஸ் வேணும். லவ்வர்ஸ் நீ நினைக்கிற லவ்வர்ஸ் இல்லை, நான் இருக்கேன்டா, வாடா பார்த்துக்கலாம்டா, ஒன்றும் இல்லைடா அந்த தைரியத்தை கொடுத்துட்டீங்கன்னா போதும், அந்த பிரச்சனைலேருந்து வெளியில் வந்துடும். இன்றைக்கி அதை சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. திஸ் வேர்ல்ட் இஸ் கம்ப்ளீட்லி இன் த நீட் ஆஃப் மோர் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ், மோர் ஹீலர்ஸ், மோர் ஃபன் லவ்விங் பர்சன்ஸ், மோர் ஸ்போர்ட்டிவ் பர்சன்ஸ். ஒன்றும் இல்லைடா பார்த்துக்கலாம் வாடானா முடிஞ்சு போச்சு பிரச்சனை. நீ இப்படி பண்ணலாமான்னா தூக்கில் தொங்கிடுவாங்க. இப்படி நிறைய இடத்துல நடக்குது. அதனால தான் சொல்கிறேன், ஈஸி, ஜாலியாக போங்க, ஜாலியாக போகலாம். வாழ்க்கையே ரொம்ப சிறப்பானது, ஜாலியாக அனுபவிக்கலாம். பிரதர், எந்த ஒரு கண்டுபிடிப்புன்னு எடுத்துக்கிட்டாலுமே அதில் ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஜாஸ்தி இருக்குது. எஸ்பெஷலி இன் டெக்னாலஜி கெடுதல்கள் ரொம்ப ஜாஸ்தி. அப்போ என்ன அப்படின்னா, அளவுக்கு மிஞ்சினாலும் அமிர்தம் நஞ்சு தான். நீங்கள் அமிர்தத்தவே அதிகமாக குடித்தாலும் விஷமாகும் போது நம்ம அப்புறம் டெக்னாலஜிலாம் சொல்லவா வேணும். அளவாக பயன்படுத்திக்கலாம், லேர்னிங்க்கு வச்சுக்கலாம். அடிக்ட் ஆகலாம். இதில் ஒரு சின்ன டிப்ஸ் மட்டும் சொல்லி கொடுத்துட்றேன். ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் எப்போயாவது உங்களோட ஃபோனை எடுத்து அப்படி நோண்டும் போது ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஃபோனை வச்சுருங்க அப்படின்னா, அடுத்த 10 நிமிஷத்துல 5 நிமிஷம் எடுன்னு சொல்லும். அது எடுன்னு சொல்லும்போது உங்களால் எடுக்காமல் இருக்க முடியும்னா நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. அது முடியுதான்னு மட்டும் பாருங்கள். இல்லை அது முடியலன்னா நம்ம இன்னும் இது பண்ணுவோம். ஐயா, தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்மீகவாதி, அவரோட வாரிசாக உள்ள நியமிக்கிறத ஒரு பேச்சடி வருது. அவர் மட்டும் வாரிசு, நீங்களே வாரிசா எடுத்துக்கோங்க, நீங்களே எடுத்துக்கங்க. நான் எல்லாரும் வீட்டு புள்ள தானே ப்ரோ, அவர் எடுக்கிறேன்னா சந்தோஷம் தானே ப்ரோ. ஐ லவ் யூ ஆல். வேற ஏதாவது இருக்கா? ஆன்மீகம் எல்லாருக்குமே அது கற்றுக்கணும். ஆன்மீகம் அவ்வளவு முக்கியம் யங்ஸ்டர்ஸ் அப்படின்னு ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? 100% மாற்று கருத்து இல்லை. ஆன்மீகம் என்பது மனிதனுக்கு உண்டானதல்ல, 84 லட்சம் யோனி பேதங்களுக்கும் உண்டானது. உலகத்தில் உயிர்களாக பிறந்த ஒவ்வொரு உயிருக்கும் இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு உரிமை உண்டு. இப்போ நான் சிம்பிளாக ஒன்று கேட்டால் உங்களுக்கு புரிஞ்சிடும். மனுஷன் என்ன பண்ணுறான், தன்னோட அறிவு கம்மியாக இருக்கிற உயிரினங்களாக கொண்டுட்டு இதெல்லாம் படைக்கப்பட்டதே இதுக்கு தான்றான். பாராட்டணும், சூப்பர், நல்ல ஐடியா, நல்ல அறிவு. நான் என்ன கேட்குறேன், 8 அறிவு இருக்கக்கூடிய ஒரு உயிரை இப்போ இறைவன் படைச்சு 6 அறிவு இருக்கிறதெல்லாம் போட்டு தள்ளு அப்படின்னாரா நம்மளால ஏற்றுக்க முடியுமா? திங்க் அபவுட் இட். குருகடாட்சம், நல்லதே நடக்கும். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.